திருப்பி மீனா ராஜி 2 பேருமே வந்துடுறாங்க. செந்தில்னு இருக்காங்க. அதனால் டீ குடுக்குறாங்க. "இந்தாங்க சித்தப்பா" அப்படின்னு சொல்லி மீனா குடுக்குறாங்க. "நீங்கள் ராஜிட்ட வாங்கிக்கோங்க" அப்படின்ட்டு செந்தில்கிட்ட சொல்லவும், ராஜி வந்து டீ குடுக்குறாங்க. திருப்பி கதிர் கிட்டக்க வந்து மீனா குடுக்கவும், "யார் போட்ட டீ?" அப்படிங்கிறாங்க. "ஏன் ராஜி போட்டா தான் குடிப்பியோ?" அப்படின்னு செந்தில் சொல்லவும் 2 பேரும் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கதிரும் ராஜியும். அடுத்து அவர் கதிர் குடிச்சிடுறாரு. "பரவாயில்லையே டீ குடிச்சிட்டியே" அப்படிங்கிறாங்க. அடுத்து அதுக்குமே அரசி சொல்லிடுறாங்க. "சரி கேக் எல்லாம் ரெடியாக இருக்குது. சரவணன் எங்கே கேக் கட் பண்ணுறதுக்கு?" அப்படிங்கிறாங்க. "சரவணன் இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருப்பியான்" அப்படிங்கிறாங்க. "அம்மா அப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு வேளை அவங்க கூட அண்ணன் போயிருப்பான்னே." "வாய்ப்பே இல்லை. நான் தான் பார்த்தேனே அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் கோயிலுக்கு போனாங்கன்னு" கதிர் சொல்கிறாரு. அவங்க தாய்மாமா சொல்கிறாங்க, "ஒரு வேளை ஆஃபீஸ் போயிருப்பானோன்னே." "இல்லையே வீட்டில் சொல்லாமல் அவனா ஆஃபீஸ்க்கு எங்கேயும் போமாட்டானே" அப்படிங்கிறாங்க. "ஒரு வேளை தனியாக எங்கேயாவது போயிருப்பானா?" அப்படின்னு. "கண்டிப்பாக அவன் தனியாக எங்கேயுமே போமாட்டான்" அப்படின்னு சொல்லி ஒருத்தாள் மட்டும் ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காங்க. "சரி ரைட்டு நான் ஃபோன் போடுறேன்ட்டு" கதிர் ஃபோன் போடுறாரு. ஃபோன் எடுக்கவே இல்லை. "என்ன அண்ணே ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறானே?" "ஃபோன் எடுக்காம அப்படி என்ன அவனுக்கு வேலை?" அப்படின்னு அவங்க தாய்மாமா கேட்குறாரு. ஸோ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி இன்னும் அப்பா அம்மாவை காணோம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அவங்க உள்ள நுழைய